இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 245. கதையோட ஓப்பனிங்ல எபிச்சு ரொம்பவே தூரமா வந்ததுனால இதுக்கப்புறம் நம்ம சேஃப் தான், அவங்க வந்து நம்மள ஃபாலோ பண்ணி வர மாட்டாங்க. அந்த முட்டாள் கூட்டத்தை வந்து தப்பிச்சு வந்ததே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். பூட்டான் அவகிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, கரெக்டான ஆளை தான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத இடத்துல சண்டை போட்டு சாக எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் யோசிக்கணும். அந்த வல்கரான ஃபுனாட்டோக்கெல்லாம் கூட நான் சேர போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம ஷீசுமாவை தேர்றதோ என்னோட ஐடியாவே கிடையாது. இன்னொரு பக்கம் கியா அண்ட் பூட்டான் வந்து எபிச்சுவை கூப்பிட்டு கத்திக்கிட்டே வராங்க. நீ எந்த வழியில போகணும்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீயே வந்துருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்தை கேட்டவொடனே எபிச்சு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக இன்னும் முயற்சி பண்றா. எதுக்கு இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி பூட்டான் கடுப்பாவ. எபிச்சு வந்து இப்ப ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்ணுவா. பிகாஸ் அவ கூட சேர்ந்து நம்ம வந்து தப்பிச்சு ஓடல இல்லையா, நம்ம போற வழியே கரெக்டான வழி தான், இதே மாதிரி போனாலே நம்ம ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நம்ம வா இப்ப போய் தேடுவோன்ற மாதிரி பூட்டான் சொல்றா. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த 3 பேர் வரலையன்ற மாதிரி ஒரு சோகமான விஷயம் தான் இவங்களுக்கு இருக்கு. நீ அவங்களை அமிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கவாக்கி அந்த இடத்துல சொல்ல நம்ம காகரா கொஞ்சம் வருத்தமா தான் இருப்பான். கவலைப்படாத, அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க. இப்போதைக்கு நம்ம எனிமியை ஃபேஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோமோ அதை பண்ணுவோன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். எதிரிங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நம்ம மட்டும் இந்த வில்லேஜை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறான்ற மாதிரி கவாக்கி கேட்க, கவாக்கி சொல்றதுலயுமே பாயிண்ட் இருக்குன்ற மாதிரி சரடா சொல்லுவா. அதனால தான் நம்ம ஸ்ட்ராட்டஜில ஏகப்பட்ட ட்ராப்ஸ்லாம் வச்சிருக்கோன்ற மாதிரி பருட்டோவுமே சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கவாக்கி உடனே ஈவாபே கூப்பிட்டு எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது அவனோட ஜூட்சு யூஸ் பண்ணி ஏகப்பட்ட பாறைகளை அந்த இடத்துல மேக் பண்ணி வச்சிருப்பான். எதுக்காகனா எனிமிஸ் அந்த வழியா போகும்போது கரெக்டா அவங்க மேல எல்லாத்தையுமே தள்ளி விடுறதுக்காக. இந்த வேலை முடிஞ்ச உடனே வில்லேஜுக்கு வந்து டிஃபென்ஸ் வழியை நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஈவாபே டிங்கி மெட்டல் கிட்ட அவன் சொல்றான். மெட்டல் ஒரு பக்கம் எபிச்சு இல்லாத காரணத்தினால சோகமா இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் போய் டைரக்டா அவங்க கூட சண்டை போட போறோம்ன்ற மாதிரி சாரடா கேப்பா. ஆமா, நம்மளால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்படி இவங்க பிளான் போட்ட எல்லா விஷயத்தையுமே ஃபுனாட்டோக்லான சேர்ந்த ஒருத்தன் வந்து மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். எபிச்சு போய்கிட்டு இருக்கும் போது மரக்கடையில அவளோட ட்ரெஸ் பட்டு கிழியுது. உடனே தக்கிய உட்கார்றா. அந்த இடத்துல அவளை கையிலேயே குத்திக்கிற ஏன்னா மெட்டல் சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறா. பக்கத்துல பார்த்தா 2 ஃபுனாட்டோக்லான சேர்ந்தவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காகராலாம் பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா ஃபுனாட்டோக்லான அட்டாக் பண்றதுக்காக, அது எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஃபுனாஷிமி அவ்வளவு முட்டாள்லாம் கிடையாது. ஸோ இவங்க வந்து அந்த காகரோட டீமையே மறைமுகமா இருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இந்த விஷயத்தை கேட்ட எபிச்சு வந்து அப்ப காகரோட பிளான் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஈஸியாவே காகரோட டீமை வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க இல்லையா. இதெல்லாம் பார்த்த எபிச்சு அந்த இடத்துல உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் காகரோட டீம் கிட்ட சொல்லியே ஆகணுன்ற மாதிரி முடிவெடுத்தாலுமே ஒரு பக்கம் நம்ம மெட்டல் சொன்ன விஷயம் காகரா கர்ஸ் மார்க் ரிலீஸ் பண்ணதெல்லாம் பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருப்பா. இருந்தாலும் ஃபுனாட்டோக்லானை எதிர்த்து சண்டை போட முடியுமான்ற மாதிரி ஒரு யோசனை அவளுக்குள்ள இருக்கும். இன்னொரு பக்கம் பிளான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்ச இவங்களுமே அந்த பாறை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மறைஞ்சு நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த ஃபுனாட்டோக்லானை சேர்ந்த ஸ்குவாட் எல்லாருமே வருவாங்க, இந்த பாறையை தள்ளி விட்டு பிளான ஆரம்பிக்கலாம். பூட்டானா மற்ற 2 பேருமே இன்னமும் வரலையே டைமுக்கு அப்படின்ற மாதிரி காகராக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பக்காவா பண்ணியே ஆகணும், நம்மள யாருமே சாக கூடாது, அது மட்டும் இல்லாம வில்லேஜ்ல இருக்க யாருக்குமே எதுவுமே ஆக விடக்கூடாது. இவங்க நினைச்ச மாதிரியே அவங்களாம் அந்த இடத்துக்கு வர பாறையை தள்ளி விட நினைக்கும் போது வேற யாரோ வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி விட்டுறாங்க. அது வேற யாரும் இந்த ஃபுனாட்டோக்லானா சேர்ந்த மத்தவங்க தான் இவங்கள பேக்கப்ல இருந்து அட்டாக் பண்றாங்க. என்னடா ஆச்சுன்ற மாதிரி பருட்டோ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஃபுனாட்டோவோட சோல்ஜர்ஸுமே இருக்காங்க. உடனே அவன் காகராவா அட்டாக் பண்ணா என்னடா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுனாஷிமி தான் இவங்க எதிர்த்து எல்லா பிளானையுமே போட்டுட்டாரா இல்லையா. அது மட்டும் இல்லாம அவங்க டீம் வந்து இப்ப வேகமாவே போக ஆரம்பிச்சிச்சு அந்த வில்லேஜை நோக்கி. நம்ம நல்லாவே இந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல சொல்றாங்க. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே சுத்து போட்டு நின்னுகிட்டு இருக்க, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி தான் நின்னுகிட்டு இருக்கானுங்க. சடனா அந்த இடத்துல எல்லாருமே த்ரெட்டுக்குள்ள மாட்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிச்சு அந்த இடத்துக்கு வரா. இன்னொரு பக்கம் பூட்டான் கியோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சோல்ஜர்ஸை சதற விடுறாங்க. எபிச்சு வரும்போதே அவங்க 2 பேர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி தான் கூட்டு வந்துட்டு இருப்பா. கியோ எபிச்சு கூட்ட நாங்க எப்பயுமே ஒன்னா தனியா இருக்க விட மாட்டோம், நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுறதுலாம் அப்போ வச்சுப்போம், மெயின் ஃபோர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு, சீக்கிரம் அதுக்கு எதனா பண்ணணும்ன்ற மாதிரி கவாக்கி வந்து சொல்றான். இதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம தப்பிச்சு ஓடலாம் முடியாது, களத்துல இறங்கி இதுக்கப்புறம் சண்டையை போட்டுதான் ஆகணும்ன்ற மாதிரி அந்த இடத்துல காகரா சொல்ல, அதெல்லாம் பியூர் கேம்லிங் டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி சொல்லுவான். எல்லாருமே ரெடி தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே ரெடியா ஆகுறாங்க. மெயின் ஃபோர்ஸ் அந்த இடத்துக்கு வர இவங்களுமே சண்டைக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபுனாட்டோ சோல்ஜர் என்ன சொல்றானா, நம்ம நினைச்சதோட அந்த பசங்க எல்லாம் ஸ்ட்ராங் தான் போலன்ற மாதிரி சொல்ல, யாரா அது அப்படின்ற மாதிரி ஃபுனாஷிமி போய் பார்க்கும்போது காகராவை பார்த்த உடனே அவனுக்கு புரியும். லேடி ஷெரினை வந்து நான் அட்டாக் பண்ண அந்த சமயத்துல உங்களை வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியல, இன்னைக்கு அவன் கதையை நான் முடிக்கிறேன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிறான். நானே களத்துல இறங்கி சண்டை போட போறேன், பிகாஸ் இது ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி காகராவை அட்டாக் பண்ணிட்டு, நீ இந்த இடத்துல இருக்கினா உனக்கு லக்கே இல்ல அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல அவன் சொல்லுவான். ஜென்ரல்லே சண்டை போட டைரக்டா வந்துட்டாரான்ற மாதிரி பர்ட் அந்த இடத்துல சொல்ல, அப்ப ஃபுனாஷிமி இந்த இடத்துல என்ன சொல்லுவானா, நீங்க எல்லாருமே சாவ போறீங்க, எங்களை எதிர்த்து ஜெயிக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஜுட்சு யூஸ் பண்றான். அது ரொம்பவே ஒரு மேசிவான பெருசாவான ஒரு அட்டாக்காவே இருக்கு. ஸோ அதில் போய் மிங்கில் ஆயிட்டு ஒரு பெரிய சுழல் மாதிரியே அட்டாக் பண்ணிட்டே வர ரொம்பவே பெரிய அட்டாக்கா இருக்கு, இதுல இருந்து எப்படி தப்பிக்குதுன்ற மாதிரி தான் இவங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கியோ அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியுமே அவனால அதை முடியாது. திரும்ப வந்து தப்பாச்சோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹெபிச்சு யோசிக்க ஆரம்பிப்பா. இந்த அட்டாக்ல இருந்து எப்படி தப்பிக்குதுன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்க, சடனா ஒரு மண் சரி வந்த இடத்துல பயங்கரமா ஏற்படும்.
சப்போர்ட்டும் அது மூலியமா யாரும் அட்டாக்ல இருந்து மாட்ட மாட்டாங்க. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவோவோட டீம் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. மீச்கி தான் பாம்பு மூலியமா இன்ஃபர்மேஷனை வந்து சென்ட் பண்ணியிருப்பான். எபிச்சியூ பார்த்த மெட்டல் வேகமா ஓடி வந்து நீங்க திரும்ப வருவீங்க, நான் உன்னை நம்பினேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட் விஷயம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி அவ கையை உதறி விடுறா. சரி இங்க இருந்து ரிட்ரீவ் ஆகி திரும்பி போவோம், சீக்கிரமா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணணும் சண்டை போறதுக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்ற மாதிரி ஃபுனாஷிமி சொல்ல அதுல இருக்க சோல்ஜர் என்ன சொல்லுவானா, நம்ம ஃபாஸ்டா போக தேவையில்ல, பிகாஸ் அந்த வில்லேஜ்ல தான் அவங்க இருக்காங்க, அவங்க ஹோம் டவுன்லயே நம்ம போய் அவங்கள அட்டாக் பண்ணோம்னா அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். இதை கேட்ட உடனே ஃபுனாஷிமிக்கு பயங்கர காண்டாய் அவன் கழுத்து பூச்சி நெசுக்க ஆரம்பிப்பான். பிகாஸ் காகுரா தான் லார்ட் ஷெரினா அட்டாக் பண்ணியிருப்பான். ஸோ அவனை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து ஃபுனாஷிமிக்குள்ள இருக்கு. வில்லேஜுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் இவங்க பண்ற முதல் வேலையே என்னன்னா, வில்லேஜ்ல ஏகப்பட்ட இடத்துல தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிளாக் பண்ற வேலையை தான் இவங்க எல்லாருமே பண்றாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் இவங்களால பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தன்ற மாதிரி சாரடா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா மன்னிச்சிருங்க, வில்லேஜே இப்போ வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டா மாற போகுதுன்ற மாதிரி காகரா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கவலைப்படாத, நாங்களுமே உங்களுக்கு உதவி பண்றோம், தண்ணி எல்லாத்தையுமே சீல் பண்றதுக்கு. சண்டை போட தெரியாதவங்க நார்மல் மக்கள் எல்லாரையுமே நம்ம சேஃப் ஆக்கணும், அதையுமே நம்ம இப்ப கவனிக்கணும்ன்ற மாதிரி காகரா சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த விஷயம் எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம், அதுவும் ஒரு பேட்டில் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி காகராவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல சொல்ல அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோன்ற மாதிரி பருட்டோமே அந்த இடத்துல வந்து சொல்றான். மெட்டல் எபிச்சு கிட்ட நீ மட்டும் திரும்ப வரலனா அவங்க நம்மள டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க, நீ திரும்ப வந்ததுல ரொம்பவே சந்தோஷம்ன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு நீ என் ஃப்ரெண்டு தான்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ ரொம்பவே கைண்டான பர்சன், உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல கேர் இருக்கிறதுனால தான் திரும்ப வந்தன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த விஷயத்தை திரும்ப வந்து சொன்னா உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும், அது மூலியமா எனக்கு ரிவார்டு கிடைக்கும்ன்ற காரணத்துக்காக மட்டும் தான் நான் வந்து சொன்னன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கியோ அந்த இடத்துக்கு வந்து நீ இதுக்கப்புறம் தனியாலாம் இருக்க மாட்டேன், நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தே இருப்போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஓவரா பேசிக்கிட்டு இருந்தா வாயை தச்சு விட்டுருவோன்ற மாதிரி அந்த இடத்துல எபிச்சு சொல்றா. வில்லேஜ்ல இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஃபுனாட்டோ கிளானை சேர்ந்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஃபுனாஷிமி அந்த இடத்துல சொல்ல சோல்ஜர்ஸ்மே ஓடி வராங்க. எடுத்த உடனே நம்ம சாரடா அண்ட் ஃபுடானோ ரெண்டு பேருமே ஜோடி போட்டு அந்த இடத்துல லைட்னிங் பால்ஸை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈவாவே கியோ ரெண்டு பேரும் எர்த் ஷெல் யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹெபிச்சு அண்ட் மெட்டல் சேர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து அட்டாக் பண்றது மூலமா அவங்களுக்கு ஒரு டீம் பார்ட்னர் மாதிரியே இருக்கு, ஈஸியாவுமே இருக்கு பேட்டில் பண்ண. அந்த சோல்ஜர்ஸ்லாம் மட்டமா அடி வாங்கி காலியாவத பார்த்தா இவனுக்கு வந்து சோல்ஜர்ஸ் நீங்களா வேஸ்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல காண்டா வரான் ஃபுனாஷிமி. இந்த இடத்துல தண்ணி சோர்ஸ்லாம் இல்லாத காரணத்தினால உன்னோட ஸ்பெஷல் ட்ரிக் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி காகரா சொல்றான். தண்ணி இல்லாமையா, தண்ணி இல்லைன்னு சொல்லி யாரா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் ரெண்டு பேரை பிடிச்சி அவங்களோட பிளட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றாங்க. தண்ணி மாரி தாண்டா பிளட்டுமே, இது வந்து லார்ட் ஆராமி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன், இது என்னோட சீக்ரெட் ஜூட்ஸு. மறுபடியுமே அந்த மேசிவான வாட்டர் அட்டாக்க அவன் கிரியேட் பண்ணி மீஸ் கேண்டேங்கி அதில் அடி கண்டிப்பா லேடி ஷிரின்காக உன்னை வந்து ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன். இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போனதே கிடையாது. அவங்க போட்ட எல்லா பேட்டிலையுமே அவங்க ஜெயிச்சு தான் வந்திருக்காங்க. இப்போ அவங்களால ஏஞ்சிக்க கூட முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. அதனால நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், ரத்தத்துக்கு ரத்தம் தண்டா சமம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க டேம் மாதிரி ஒன்று இருக்கு, அது உடஞ்சி அதில் இருக்க தண்ணியுமே அவன் அப்சர்வ் பண்றான். அவன் கூட இருக்க ஷினோபிஸ் வந்து வாட்டர் பிரசன்ட் ஜூட்ஸு யூஸ் பண்ணி ஷினோபிஸை லாக் பண்ணி அவன் அந்த அட்டாக்கை வச்சு எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லேஜ்ல இருக்க வீடுலாம் உடஞ்சிக்கிட்டே வர உடனே நம்ம காகரா அதை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். என்னடா பண்ண போறன்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல கேட்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் காப்பாத்தியே தீருவேன், இதுதான் கரெக்டான நேரம், என்னோட லைஃப் கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிராமிகாருவா அந்த இடத்துல சாக்ராவை இன்க்ரீஸ் பண்ணி ரொம்பவே பெருசா மாத்த ஆரம்பிக்கிறான். அது மூலியமா அந்த வாட்டர் ஜூட்ஸுவை ஒரே ஸ்லாஷ் போட அந்த ஜூட்ஸு பிரேக் ஆகுது. ஃபுனாஷிமியோட ஜூட்ஸு பிரேக் ஆயிட்டக்கு அப்புறம் காகராவுமே அந்த இடத்துல வீக் ஆகுறான். பிகாஸ் ஏகப்பட்ட சாக்ரா அதுக்கு யூஸ் ஆயிருக்கும். ஃபுனாஷிமி காகராவை பிடிச்சிட்டு அந்த டொர்னேடோல இருந்து ஜஸ்ட் தவி நான் வந்து செப்பரேட் ஆகலன்னா அவனோட கதையே அந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். உடனே ஒரு வாட்டர் சோடா கிரியேட் பண்ணி காகராவை பிணையக்கு இதை யூஸ் பண்ணிட்டு உங்க வெப்பனை எல்லாத்தையுமே கீழே போடுங்கன்ற மாதிரி சொன்ன உடனே அவங்களுமே வெப்பனை எல்லாத்தையுமே கிளீனா போட்டுறாங்க. நாங்க வெப்பனை கீழே போட்டு அவனை விடுன்ற மாதிரி போட்டு அந்த இடத்துல கேட்க, நான் விட போறேன்னு யார் சொல்லி உங்ககிட்ட சொன்னா, லேடி ஷரணா எப்படி என் கண்ணு முன்னாடியே கொடூரமா அட்டாக் பண்ணீங்களோ அந்த ஃபீலிங்கை உங்களுக்குமே புரிய வைக்கணும், இப்போ உங்க நண்பனை உங்க கண்ணு முன்னாடியே அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாட்டர் ஸ்வாடை வச்சு அந்த இடத்துல அட்டாக் பண்ணிடுறான் காகராவை. அதை பார்த்த பருட்டுக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். அந்த இடத்துல காகரா அப்படின்ற மாதிரி கத்தரத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.